அவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தர் என்ன பண்ணுறாருனா, நிர்மூலமானவைகளை கட்டுகிறவரும் பாழானதை பயிர் நிலமாய் மாற்றுகிறவருமாய் இருக்கிறார். உங்களை சுற்றிலும் இருக்கிற மீதியானவர்கள் இதை செய்யும்போது அறிந்து கொள்வார்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பாருங்கள், என்னை சுற்றி இருக்கிற இந்த நிலம் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிட்டே இருந்த பூமி தான். சில ஆண்டுகளாக இந்த இடங்கள் அப்படியே வனாந்தரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வனாந்தரம் தான், ஒன்றுமே இல்லை. மழை பெஞ்சால் பில்லு மலைக்கு அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை ஒரு மனுஷன் இதை வாங்கியிருக்கிறாரு. வாங்கி என்ன பண்ணுறாருன்னா, இந்த நிலத்தை இப்போது சில தானியங்களை விளைய வச்சுருக்கிறார். இன்னும் முழுசாக விளைஞ்ச முடியல. வனாந்தரமான இடம் தான், தண்ணீர் வசதி கிடையாது. இந்த இடத்துல தானியங்களை விளைய வைப்பதற்கான முயற்சி செய்து அதற்கான ஏறத்தாழ அதன் ஒரு சில பகுதிகளில் வெற்றியும் கண்டிருக்கிறார். இன்னும் முழுசாக இது வளர்ந்து முடியல. ஒரு மனுஷனே வனாந்தரமான ஒரு இடத்தை செழிப்பாக மாற்றுவதற்கு, அதை சிறப்பாய் உருவாக்குவதற்கு முயற்சி செய்து அதில் ஏறத்தாழ வெற்றியும் காண முடியும்னா, தேவனாகிய கர்த்தர் மனிதனை நிலத்தை குறித்தல்ல, நம்மை குறித்து அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அப்படியானா உங்கள் வாழ்க்கை நிர்மூலமான உங்களுடைய வாழ்க்கை, பாழாய் கிடக்கிற உங்கள் வாழ்க்கை, உங்கள் நிலைமை, உங்கள் குடும்பம், உங்கள் சூழல், உங்களுடைய எந்த நிலையோ, கர்த்தர் சொல்கிறார், நிர்மூலமானவைகளை கட்டுகிறவரும் பாழானதை பயிர் நிலமாக்கு. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அப்படி மாற்றுவார். நீங்கள் பயிர் நிலம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நடும்போது ஒரு கலர் இருக்கும். அந்த நெல் பயிர் பார்க்குறதுக்கு அந்த டோட்டல் ஏரியாவே ஒரு டார்க் க்ரீனில் இருக்கும். அப்புறம் அந்த நெல்லெல்லாம் கொஞ்சம் அப்படி வளர்ந்து வரும்போது ஒரு லைட் க்ரீனாக இருக்கும். அப்புறம் நெல்லெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக வளர்ந்த பிறகு இந்த லைட்டும் க்ரீனும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரில் அந்த நெற்பயிர் ஒரு கலரும் ப்ளஸ் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் முற்றிலுமாக அது நல்லா தயாரானது பிறகு எல்லோ கலரில் இருக்கும். அப்போ அறுவடை பண்ணி எடுத்துருவாங்க. அப்போது பயிர் நிலத்தை இந்த மாதிரி பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவார். நீங்கள் எங்கே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறீங்களோ அங்கே கட்டப்படுவீர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பாழாய் கிடந்தால் கர்த்தர் பயிர் நிலமாய் மாற்றுவார். யாரோ சொன்னால் நடக்கும் இல்லைங்க, தேவன் சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொன்னவர் அவர் தானே. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் செய்வார். சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.